ஆகா, சங்கம் வைத்து பிறந்தவளே, சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. 1000 ஆண்டுகள் ஆனாலும் வாசம் மாறா புன்னை இவள், 1000 ஆண்டுகள் ஆனாலும் வாசம் மாறா புன்னை இவள், 1000 மொழிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னை இவள். பருவம் மாறா குமரி இவள், பருவம் மாறா குமரி இவள், பட்டினத்தாரையும் மயக்கியவள். அன்னை தமிழுக்கு உங்களுடைய கைதட்டலின் மூலமாக மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லி, யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் இந்த செரியாசனம். இப்படியான ஒரு அரியாசனத்தை கொடுத்து இத்தனை ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தஞ்சை என்றால் பொன்னியின் செல்வன் பிறந்த ஊர் மட்டுமல்ல, இந்த புத்தகத்தின் செல்வர்கள் பிறந்த ஊர் என்று தஞ்சை அறிவார்ந்த பூமி என்று காட்டிய இந்த மாபெரும் புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம், புது நூலக இயக்கம், பப்பாசி இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்கள் கைதட்டலின் மூலமாக மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்தையும், இந்த அருமையான நிகழ்வை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அம்மா ரோசி அம்மா, அவ்வளோ அழகா பேசுறீங்க அம்மா. வந்த உடனே ஒரு 4 கவிதையோட ஒரு பேச்சு எப்படி தொடங்கணும்ன்றது அவ்வளோ அழகா பண்ணாங்க. கண்ணதாசன் ஐயா கவிதையோட ஒரு தொகுப்போட அழகா வந்து பேசினாங்க. அம்மாக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோடு நன்றி. முன்னிலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாம்பே ஸ்வீட்ஸ் நிறுவனத்தினுடைய ஐயா சுப்பிரமணிய சர்மா அவர்கள் ரொம்ப வந்து சொன்னாங்க, நாங்கள் ஒரு வியாபாரிங்க, ஏன்னா அதிகமாக பேச மாட்டோம். ஐயா, பேச்சாளர்கள் தான் வியாபாரி ஆயிடக்கூடாது, வியாபாரிகள் பேசலாம். அவ்வளோ அழகாக வந்து, ஏன்னா நாமுத்துக்குமார் ஐயா பேசும்போதே சொல்லுவாங்க, நாமுத்துக்குமார் நிறைய வியாபாரங்கள்லாம், நிறைய சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் பண்ணி பின்னாடி கவிஞர் ஆனார். அவர் சொல்லுவார், நாமுத்துக்குமார் ஐயா சொல்லுவாங்க, ஒரு வியாபாரி கவிஞனானால் அவனிடம் இருக்கக்கூடிய பணம் மட்டும்தான் நகர்கிறது, ஆனால் ஒரு கவிஞன் வியாபாராகிவிட்டால் அவனுடைய கவிதையே அவனை விடமிருந்து செல்கிறதுன்னு நாமுத்துக்குமார் ஐயா சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையான முறையில் முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும், இங்கே என்னை அழைத்த மரியாதைக்குரிய ஐயா முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக நன்றி சொல்லி, உண்மையிலே எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, ஐயா கேட்டாங்க, ஐயா நீங்க சென்னையிலிருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு. உண்மையிலேயே சொன்னோம், முத்துக்குமார் ஐயா கிட்ட உண்மையிலே சொன்னோம், ஐயா சென்னையிலிருந்து நீங்க இங்க வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் இந்த மேடைக்கு வருவதற்கு 20 வருடங்கள் ஆகியிருக்கு. 20 வருடங்கள் ஐயாவினுடைய பேச்சை கேட்டு 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 இந்த மேடைக்கு வர்றதுக்கு ஒரு 20 வருடங்கள் ஆயிருக்கு. எனக்கு இங்க வந்தப்ப என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம், அறிமுகப்படுத்தினாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட கதை பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாருமே ஐயாவினுடைய பேச்சை கேட்கறதுக்கான ஒரு ஆர்வமா இருக்குங்க. எப்பயுமே ஒரு பெரிய திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வரும்ல, கரெக்டா? பெரிய இது வருதுன்னா, ஜெயிலர் படம் வருதுன்னா அதுக்கு ஒரு ட்ரெய்லர் அப்படி வந்தோடனே தானே நமக்கு சந்தோஷமா இருக்குங்க. அம்மா பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மனே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்காங்க, சிரிச்ச முகத்தோட தண்டட்டியோட. அருமைமா, ஒரு ட்ரெய்லர் வரும்ல, ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு ட்ரெய்லர், அந்த மாதிரி ஐயா வருவதற்கு முன்னால் ஒரு ட்ரெய்லர் எல்லாரும் வந்துடணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரெய்லராக, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்வது போல, தலைமை ஆசிரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்து அசம்பிள் ஆகி நின்றுவோம்ல, அப்படி தலைமை ஆசிரியர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நின்றணும். ஒரு நிமிட கதைகளில் பார்த்துருக்கீங்கன்னா ஐயா வந்து சொன்னாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. நேற்றுக்கு சேலத்துக்கிட்ட ஒரு ஸ்கூலில் பேச போயிருந்தேன். டீச்சர் சொன்னாங்க, அங்கே தம்பி நீங்கள் இந்த ஒரு நிமிட கதையில் பேசுவீங்கல்ல அப்படின்னாங்க. ஆமாம் மிஸ் அப்படின்னேன். நீ நேரில் பேசுறத விடப்பா செல்ஃபோனில் பேசுறதா நல்லா இருக்கு அப்படின்னுச்சு. ஏன் மேடம்னே? செல்ஃபோன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம், நேரில் முடியல. நான் அவமானப்பட்டதில் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம். இப்போதான் மீனாட்சி அம்மன்னே, அதுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஆனா இங்க எனக்கு என்ன மகிழ்ச்சி, நாங்க அத்தனை பேரும் இணைந்து சிறுவர்கள் எத்தனை பேர் கூட்டு வந்திருக்காங்க. அடுத்த தலைமுறையை கேட்கணும்ன்றதுக்காக கூட்டு வந்திருக்கீங்களா? பெற்றோர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. நல்ல கருத்துக்களை கேட்கணும்ன்றதுக்காக அடுத்த தலைமுறையில் அழைச்சிட்டு இந்த மாதிரி நாங்க கேட்டதுனாலதான் இந்த மேடையில வந்து நிக்கிறோம். உண்மையிலேயே சார் ஐயாவுடைய பேச்செல்லாம் கேட்டு, ஐயா ராமாயணம்லாம் சொன்னாங்கன்னா அப்படி கேட்டிருக்கோம். இன்னைக்கு ஏன் பையன்ட்டு அதை சொல்ல முடியலங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா நிப்பா இந்த கூகுள் எடுத்து பார்க்கறான், சிரி ஹவு கேன் ஐ புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். இந்த ராமாயணம் ஐயா சொல்லுவாங்க, ராமரும் சீதையும் இளைய பெருமாளும் அப்படி நடந்து வந்தாங்களா காட்டுல. கம்பன் எழுதியிருப்பார், அதை
வெய்யோன் ஒளி விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். யாருப்பா போனானா? ராமர் கருப்பு. என் பையன்கிட்ட சொல்றேன், இதை கொரோனா டயத்துலங்கய்யா யார்ட்டையும் பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல. நீங்க சொன்னதெல்லாம் நம்ம யார்ட்டையாவது சொல்லணும்ல. என் பையனை உட்கார வச்சுக்கிட்டு இதை சொல்றேன் நான். ஒரு அம்பூர் அப்படி எழுதியிருக்காரா, வெய்யோன் ஒளி விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். யாருப்பா போனா? ராமர் போனார்ல. ராமர் கருப்புல எப்படி தெரியுமா ராமரை வர்ணிக்கிறாரா? மையோ மர கதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழகு என்னும் அழியா புகழுடையான். இந்த வரிய ஐயா 2 மணி நேரம் பேசுவாங்க. இந்த இடத்தை வச்சு ஏன் இப்படி கம்பன் எழுதினார்னு 2 மணி நேரம் பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் என் பையன்கிட்ட இவ்வளவு விளக்கமா சொன்னேன். என் பையன் எப்படியே பார்த்தான். ராமர் கியூட்டா இருந்தார், அவ்வளவுதானே. ஏன் இழுக்குற? ராமர் கியூட்டா இருந்தார், முடிச்சிருப்ப. என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்கிறான், அம்மா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் என்டையர் லைஃப் வித் திஸ் ராமாயணம் கை? யாரு? நம்ம ராமாயணம் கையா. அப்படி இந்த தலைமுறையை கூட அறிவார்ந்த தலைமுறையாக மாற்ற வேண்டும். நீங்க அத்தனை குழந்தைகளை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்காக ஒரு பெரிய நன்றி. உங்கள் கைதட்டல் மூலமாக சொல்றதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஐயா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, டி நகர்ல ஒரு குட்டி பையன் நடந்து போறான். இப்ப அவங்க அப்பா சொல்றாரு, டே என் கைய பிடிச்சுக்கடா நீ தொலைஞ்சு போயிடுவேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த பையன் சொல்றான், அப்பா என் கை சின்னதுப்பா, உன் கை பெருசுப்பா, நான் உன் கைய பிடிச்சுக்கிறத விட நீ என் கைய பிடிச்சுக்கிட்டாதான்ப்பா நான் தொலையாம இருப்பேன்னு அந்த பையன் சொல்றான். அதன் பெயர் பப்ளு உபநிஷத்துன்னு நான் வச்சேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாங்க, பப்ளு உபநிஷத்துன்னு. அப்படி இந்த தலைமுறையினுடைய கைகளை பிடித்து இந்த மேடைக்கு அழைத்து வந்தமைக்காக இது புத்தக திருவிழா. எனக்கு பொறுத்தவரை இது குரு பூஜையாக என்னுடைய குருவை வணங்குவதில் இந்த இடத்துல நான் பெருமை அடைகிறேன். ஸ்கூலுக்கு போறப்ப குட்டி பையனை சொல்லிட்டு வருவான்ல அம்மாட்ட, அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ட்டு வருவான். ஹெட் மாஸ்டரும் வீட்டில் அதே தான் சொல்லிட்டு வருவார், நான் ஸ்கூலுக்கு போறேங்க. ஹெட் மாஸ்டர் அதே சொல்லிட்டு வருவார். அப்படிதான் நாங்கள் 2 பேருமே. அவர் தலைமை ஆசிரியராக அங்கே வந்திருக்காரு. ஒரு கேஜி மாணவனாக இந்த மேடையில் அவருக்கு முன்னால் ஒரு மாணவனாக நிற்பதில் பெரிய மகிழ்ச்சி. சொல்வேந்தர், சொல்வேந்தர், சொல்லின் செல்வர். இவர் பேச்சுத்தான் சொல்வேந்தர். இவர் பேச்சுத்தான் இளைஞர்கள் வாழ்வை மாற்றியது, துவண்ட மனங்களை தேற்றியது, இந்த நாளை இனிய நாளாய் ஆக்கியது, ஆன்மீகத்திலும் அறிவியலை ஊட்டியது, மூட நம்பிக்கைக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கியது, மூட நம்பிக்கைக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கியது, சமய சொற்பொழிவில் சமாதானத்தை ஊட்டியது, பொய்யில்லாமல் பேசலாம் என்று பேச்சாளர்களுக்கு காட்டியது. சமய சொற்பொழிவில் சமாதானத்தை ஊட்டியது, பொய்யில்லாமல் பேசலாம் என்று பேச்சாளர்களுக்கு காட்டியது, அன்பான மனங்களை அரவணைத்து திரட்டியது, ஆன்மீக ஜனங்களை அறிவு கொண்டு புரட்டியது, அறிவார்ந்த கேள்விகள் சில அடியார்களையே மிரட்டியது. இவர் அறிவார்ந்த கேள்விகள் சில அடியார்களையே மிரட்டியது. இவர் நாவின் உண்மை பொய்யின் வன்மையை விரட்டியது. இவர் பெரியவாளையும் படித்தவர், பெரியாரையும் படித்தவர், அறயியலும் அறிந்தவர், அரசியலும் அறிந்தவர், நான்மறையை உணர்ந்தவர், நான் மறைய உணர்ந்தவர். நான் என்ற அகங்காரம், நான் மறையை உணர்ந்தவர், நான் மறைய உணர்ந்தவர். ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்பராய் இருப்பார். ராமரை வைத்து வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்போடு இருப்பார். ராமரை போல் வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்பராய் இருப்பார், ராமரை வைத்து வாழ்க்கை நடத்தினால் இவர் கம்போடு இருப்பார். அறநெறி ஆலயங்களில் தவறினாலும் ஆண்டவனே அமைதியாய் இருந்தாலும் சிவனே என்று இல்லாமல் சிவனாய் மாறத் தெரிந்தவர் சுகிசிவம் அவர்கள். கொடிய மனங்கள் கோபித்துக் கொண்டாலும் கொடிமரங்களை ஸ்தாபித்துக் கொண்டாலும் வலைத்தளங்களில் இவர் பேச்சை மறுத்து சொன்னாலும் சொல்லாத ஒன்றை திருத்து சொன்னாலும் கல் மாந்தரையும் கரைக்கும் சொல் வேந்தரை நிறுத்த முடியாது, கால்வாய்கள் கலந்து கடலை என்றும் அழிக்க முடியாது. கல் மாந்தரையும் கரைக்கும் சொல் வேந்தரை நிறுத்த முடியாது, கால்வாய்கள் கலந்து கடலை என்றும் அழிக்க முடியாது. சொல் கடல். எங்கள் ஆசான், தமிழ் மேடைகளின் பீஷ்மர், மரியாதைக்குரிய மகாத்மா, எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய தமிழ் மேடைகளினுடைய பீஷ்மர்,
சுகிசிவம் ஐயாவினுடைய பாதங்களை வணங்கி என் பேச்சை தொடங்குவதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இவர் ஐயா பேசும்போது, பாரதம்லாம் பேசும்போது ஏகலைவன் பத்தி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஏகலைவனுடைய கதைகள் சொல்லும் போது நான் யோசிச்சிருக்கேன், நிறைய மேடைகள்ல யோசிச்சிருக்கேன். ஏகலைவனுடைய கதைகளை சொல்லும் போது துரோணாச்சாரியார் கட்டவரலை கேட்டார், கரெக்டா? துரோணாச்சாரியார் கட்டவரலை கேட்கும் போது ஏகலைவன்ட்ட உன்னுடைய கட்டவரலை குடுன்னு கேட்ட உடனே ஏகலைவன் என்ன பண்ணாரா, அந்த வார்த்தை முடியறதுக்கு முன்னாடியே அந்த கட்டவரலை வெட்டி கொடுத்துட்டார். வார்த்தை முடியறதுக்கு முன்னாடி வெட்டி கொடுத்துட்டாருன்னு படிச்சிருக்கோம், ஐயா சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப இதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும், ஏகலைவன் ஒரு போர் வீரன் தானே, ஒரு போர் வீரன் தானே, அவன் அறிவு கொண்டு தானே யோசிக்கணும். ஏன் எமோஷனலா பாண்டானாங்க, ஏன் எமோஷனலா இருந்தாங்க? அவங்க கேட்ட உடனே இவர் அறிவு சார்ந்து தானே பேசியிருக்கணும். அவர் நிப்பாட்டின ஏன்பா கட்டவரில் வெட்டி கொடுத்தாருன்னு எனக்கு அப்ப அறிவு சார்ந்து ஒரு கேள்வி வரும். ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் தோன்றுங்க, நல்ல வேளை அவர் கட்டவரலை கேட்டாரு. கழுத்து அறுத்து கொடுப்பான்னு கேட்டிருந்தா கூட ஏகலைவன் அறுத்து கொடுத்திருப்பான். ஏன் தெரியுமா? அந்த ஏகலைவனினுடைய மனநிலையில், அந்த துரோணாச்சாரியாரை சந்தித்த அந்த மனநிலையில் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஏகலைவன் எந்த மனநிலையில் இருப்பான் என்பதை எனக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அழுகை, குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய சந்தோஷம், குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பதட்டம், குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆச்சரியம், குருவை பார்த்தவுடன் அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நெகிழ்ச்சி, அதில் அவன் அத்தனை கட்டை வரல கழுத்தை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பாங்க. அப்படியாக இந்த துரோணாச்சாரியாருக்கு மத்தியில் இந்த மேடையில் ஒரு ஏகலைவனாக உங்களை சந்திப்பதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த புத்தகம் என்னப்பா பண்ணுனாங்க, இந்த புத்தகம் என்னப்பா பண்ணும், இப்படி தலைமை ஆசிரியருக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து இந்த புத்தகம் அழகு பார்க்கும், நமக்கும் ஒரு இடத்தை கொடுத்து இந்த புத்தகம் அழகு பார்க்கும். அது மட்டுமல்ல, தலைமை ஆசிரியருடைய இதயத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுத்தும் அழகு பார்ப்பது இந்த புத்தகம். போதும் என்று நொந்து போய் ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டுமா, ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள்ன்றார் இங்குல்சார். லிங்கன் சொல்வாரு, பணம் சம்பாதிப்பதற்காக புத்தகம் தேவையில்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனால் சம்பாதித்த பின்பு எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை புத்தகம் மட்டும்தான்ப்பா நமக்கு கத்துக் கொடுக்கணும். ஐயா உனது வானம் எனது ஜன்னல் அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருப்பாரு. கியூபா நாட்டில் ரேஷன் கடையில் புத்தகம் தருவாங்களாம். இப்போ நம்ம ஊர் ரேஷன் கடையில் அரிசியே கொடுக்க மாட்டாங்க, அது விஷயம். நாங்கள் புத்தகமே ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களாம். இந்த புத்தகம் என்னப்பா பண்ணுனாங்க, ஒரு நதியோட பழகி 10 நாள் பழகி, ஒரு நதியோட 10 நாள் பழகி நம்ம நதியா மாறிட முடியாது, கரெக்டா? ஒரு பறவையோட 10 நாள் பழகி நம்ம பறவையா மாறிட முடியாது. ஒரு மலையோடு 10 நாள் இருந்து நாம் மலையாக மாறிட முடியாது. ஒரு மலரோடு 10 நாள் இருந்து நாம் மலராக மாற முடியாது. ஆனால் ஒரு புத்தகத்தோடு ஒரு 10 நாள் இருந்தோம்னா நாம் ஒரு புத்தகமாக மாறக்கூடிய சக்தியை புத்தகம் மட்டுமே தரும். எவ்வளவு வாழ்க்கையில சீக்கிரமா புத்தகம் எடுக்கிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சிங்க. இங்க கல்லூரி மாணவர்கள் நிறைய வந்திருக்கீங்க. நான் படிக்கிறப்பங்க, நான் புத்தகம் ஆரம்பிச்ச காலம், இந்த பேச்சு போட்டிகள்லாம் போயிட்டு ஆரம்பிச்ச காலம் ஒரு 18 வயதுல புத்தகம் எடுக்கிறோம். இந்த ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது காதல் கவிதைகள். எத்தனை பேர் படிப்பீங்க? தபுசங்கர் படிச்சிருக்கீங்களா? தபுசங்கர் பெரிய எழுத்தாளர் இருந்தாங்க, காதல் கவிதைகள் எழுதினார் தபுசங்கர். விழியீர்ப்பு விசைன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். விழியீர்ப்பு விசை அந்த கவிதையில் எழுதியிருப்பாரு, புவியீர்ப்பு விசையில் தவறி விழுந்திருக்கிறேன், புவியீர்ப்பு விசையில் தவறி விழுந்திருக்கிறேன், உன் விழியீர்ப்பு விசையில் தவறாமல் விழுந்து கொண்டிருக்கிறேன் எழுதுவார். காதல் கவிதைகளினுடைய தொகுப்பு. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் படித்த அது எழுதியிருப்பார். இந்த பூமி 8 பக்கம் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சூழப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் கடித்த ஆப்பிள் இன்னும் தீரவே இல்லை, கடிக்க கடிக்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த காதல் ஆப்பிள். தபுசங்கர். இன்னைக்கு இந்த காதலிக்கிறவங்க அல்லது கல்லூரிகளுக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த புத்தகம் பயன்படுமே. ரெக்கமெண்டட் புத்தகம். தேவதைகளின் தேவதைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தபுசங்கர். அதுல சொல்லுவாரு, எங்க வீட்டு தெருவில் ஒரு பொண்ணு புதுசா குடி வந்தா, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். காலேஜ் போறவனுக்குலாம் இந்த புத்தகம் ரொம்ப யூஸா இருக்குமியா. அந்த பொண்ணோட பேர் அவரு கேட்கிறாரு, அப்பா காலேஜ் போறோம், அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. எங்க வீட்டு தெருவில் ஒரு பொண்ணு புதுசா குடி வந்தா, அவ பேர் என்னன்னு கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. எங்க அம்மா ஒரு நாள் அந்த வீட்டில் போய் பூசணிப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. மார்கழி மாசம் பூசணிப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போய் கதவை தட்டி பூசணிப்பு கேட்டேன். எனக்கு ஒரு புன்னகை பூவும் எங்க அம்மாவிற்கு ஒரு பூசணி பூவும் கொடுத்துட்டு போனா. நான் அவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு 10 நாள் ஆசைப்பட்டேன். ஒரு நாள் அவ புத்தகத்தை எடுத்து, என் புக்கை எடுத்து என் பேரை எழுதி அது பக்கத்துல அவ பேரை எழுதிட்டு போனா. நான் அவ பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவ என் பேரை தெரிஞ்சு வச்சிருந்தா.
எங்க வீட்டுல இருக்கக்கூடிய வார பத்திரிகை எல்லாம் வாங்கிட்டு போய் அதுல பெண்களின் படத்திற்கு மீசையும் தாடியும் வரைஞ்சு அனுப்புனா. அவளை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் பாத்திரக்கூடாதுன்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கும் என்னை பிடித்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. இப்ப 2 பேர் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல எழுதுவாரு, ஒரு திரைப்படத்துக்கு போயிருக்காங்க 2 பேரும். காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரைப்படத்துக்கு போயிருக்காங்க. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணு கேட்டிருக்கா, இந்த படத்துல பாத்தியா எத்தனை திகில் காட்சி பாத்தியான்னு. அவன் சொல்லியிருக்கான் 28 திகில் காட்சி. இது கேட்டா 28 திகில் காட்சி உட்காந்து ஒவ்வொன்றும் எண்ணியான். இல்ல, ஒவ்வொரு முறை நீ பயப்படுறப்பையும் என் தோல்ல சாஞ்ச 28 முறை நீ என் தோல்ல சாஞ்ச நான் அதை நோட் பண்ணேன். சொல்றாங்க, அவ வெக்கப்படுறா. சொல்றாரு, நீ பயப்படுறப்பெல்லாம் என் தோல்ல சாயிற, வெக்கப்படுறப்ப என் தோல்ல சாய மாட்டியான்னு. அந்த பொண்ணு சொன்னாலாம், பயப்படுறப்ப உன் தோல்ல சாஞ்சேன்னா பயம் போயிடும், வெக்கப்படுறப்போ உன் தோல்ல சாஞ்சேன்னா இன்னும் கொஞ்சம் வெக்க அதிகமாயிடும்டா, நான் உன் தோல்ல சாய மாட்டேன். அடுத்த கவிதை தொகுப்பு எழுதுறாரு, எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாய், வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்னு அடுத்த கவிதை தொகுப்பு வந்தது. இப்ப ஒரு நதியோடு பழகி நம்ம நதியா மாற முடியாது, புத்தகத்தோட பழகி புத்தகமா மாறலாமா? இப்ப இந்த காதல் புத்தகமா படிக்கிறோமா? நம்ம 18 வயசு, அப்ப 19 வயசு, கல்லூரி போன காலம். இப்ப இந்த புத்தகமா படிச்சு காதல் கவிதை படிச்சோன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம அடுத்து எழுத ஆரம்பிப்போம்ல. எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தது, சாருன்னு பேரு. சந்தோஷமா இருக்குல்ல? கதை கேட்கறது பிடிச்சிருக்குல்ல? கதை கேட்கற அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்க சாரு. இப்ப நம்ம இந்த காதல் கவிதையா படிச்சுட்டோமா? நம்ம அப்ப 19 வயசா? எங்க ஐயா தான் சொல்லுவாங்க, 20 வயதில் ஒருவனுக்கு காதல் வரவில்லை என்றால் அவன் உடலில் ஏதோ கோளாறு என்ற அர்த்தம், 60 வயதிலும் ஒருத்தன் காதலை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் மனதில் ஏதோ கோளாறு என்ற அர்த்தம்னு ஐயா சொல்லுவாங்க. அப்ப நமக்கு 20 வயசு. எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தது, சாருன்னு. இந்த மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல மேடம் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் போட்டு பாடம் நடத்துவாங்க பாத்தீங்களா? அப்படி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுவான். அவன் மூஞ்சி அப்படியே கொடூரமா இருக்கும், ஏன்னா அவன் பாடத்தை கவனிக்கிறவன். இப்படி எழுதுவான். நம்ம கடைசி பெஞ்ச் கவிதை எழுதுறோம். கவிதை எழுதுறவங்க முகம் பார்த்துருக்கீங்களா? பிரகாசமா இருக்கும். அது நம்மளோட கவிதையில சாரு வேற இருக்காங்க, பிரகாசமா இருக்கும்ல. இப்ப உட்காந்து நான் கவிதை எழுதிட்டு இருந்தேன். இந்த மேடம் வந்தாங்க, பின்னாடி பார்த்துட்டாங்க, நான் எழுதின கவிதையை பார்த்துட்டாங்க. என்ன பண்ற அப்படின்னாங்க. கவிதை எழுதுறேன் மேடம். நீ கவிதை எழுதுறதுக்கு தான் நான் கிளாஸ் நடத்துறேன்னா? திட்டி அந்த நோட்டை தூக்கி எறிஞ்சாங்க. நான் யார்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அந்த பொண்ணுகிட்டே போய் விழுந்துச்சு. இப்ப நான் அந்த மேடம் சாரி சொல்லுவேன்னு நினைச்சாங்க, நான் தேங்க்ஸ் மேடம்னு. ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியத வேலையை அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பவ்யமா திரும்ப வந்து மேடத்துல கொடுத்துருச்சு. மேடம் இந்தாங்க மேடம்னு. நம்ம மேடத்துல கொடுக்கறதுக்காம நான் அவன்கிட்ட கொடுத்தேன். இவங்க அவ்வளவு திட்டி அந்த கவிதை எடுத்துட்டு போய் எங்க ஹெச்ஓடிட்ட கொடுத்துட்டாங்க. ஹெச்ஓடிட்ட கொடுத்துட்டாங்க. ஹெச்ஓடி அந்த கவிதையை அப்படியே வாசிச்சாரு. வாசிச்சுட்டு அந்த மேடத்தை போக சொல்லிட்டு அந்த கவிதையை என்னை வாசிக்க சொன்னார். இது என்னடா அது? கவிதை சார், வாசி அப்படின்னார். அந்த கவிதை இப்படிதான் இருக்கும். காதல் சிலருக்கு கனவாய் இருக்கிறது, காதல் சிலருக்கு நினைவாய் இருக்கிறது, காதல் சிலருக்கு கலைகளாய் இருக்கிறது, காதல் சிலருக்கு கலைந்து இருக்கிறது, காதல் சிலருக்கு பருவத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு உருவத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு இதயத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு இணையத்தால் வருகிறது, காதல் சிலரை சிக்க வைக்கிறது, காதல் சிலரை தக்க வைக்கிறது, காதல் சிலரை நிக்க வைக்கிறது, காதல் சிலரை விற்க வைக்கிறது, காதலை சிலர் சொல்ல தவிக்கிறார்கள், காதலை சிலர் சொல்லிவிட்டு தவிக்கிறார்கள், காதலை சிலர் மறக்க தவிக்கிறார்கள், காதலை சிலர் மறைக்க தவிக்கிறார்கள். ஹிட்லருக்குள்ளும் காதல் உண்டு, வில்லனுக்குள்ளும் ஹீரோ உண்டு, காதல் வந்தால் மாற்றம் உண்டு, நீ சரி என்று சொன்னால் சொர்க்கம் உண்டுன்னு எழுதியிருந்தார். இதுக்கு தாயா கைதட்டுறாங்க. அத்தனை பேரும் கவிதை எழுதியிருக்கீங்க. எங்க ஹெச்ஓடில இப்படியே பார்த்தார். டேய் நல்லா இருக்குடா, நல்லா இருக்குடா, யாரா அந்த பொண்ணு அப்படின்னாரு. யாரா அந்த? நான் சொன்னீங்க சார், கவிதை எழுதினதுக்கு என்ன தண்டனை கொடுங்க, பொண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் எங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி மரியாதைக்குரிய தாக்கு சுப்பிரமணியன் சார், அப்ப ஐயாவுடைய நண்பர் அவங்கெல்லாம், தாக்கு சுப்பிரமணியன் சார்ட்ட என்னை கொண்டு போய் விட்டார். தம்பி நல்லா கவிதை எழுதுறாங்க, இவனை வந்து பயன்படுத்திக்கங்கன்னு தாக்கு சுப்பிரமணியன் சார்ட்ட கொடுத்தாரு. அவர் ஃபுல்லா இதை படிச்சார். மதுரையில் அவர் வந்து எங்களுக்கு ஹெச்ஓடியா இருந்தவர், தமிழ் ஹெச்ஓடி. அவர் அந்த கவிதையை ஃபுல்லா படிச்சுட்டு, நீ யாரை படிப்ப அப்படின்னு கேட்டாரு. யாரை படிச்சிருக்க அப்படின்னா, தபுசங்கரை படிச்சிருக்கேங்க, வைரமுத்தையா படிச்சிருக்கேங்க காதல் கவிதை. வைரமுத்தையா படிப்பாங்க சொல்லு அப்படின்னா, வைரமுத்தையாட்ட நீங்க படிச்ச ஒரு கவிதையை சொல்லணும். வைரமுத்தையா அவன் எழுதியிருப்பார், வாழ்ந்து விட்டு சாகிறேன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். வாழ்க்கையே அன்பு செலுத்தியும் காதலை செலுத்தி வாழ்வதற்கு தான்ப்பா ஒரு கவிதைன்னு வைரமுத்தையா எழுதியிருப்பார். அந்தி மலர் மேடை தண்ணில் ஆடி வரும் மேகம், சந்தமொழி சிந்தி தினம் தந்த சுக போகம், இந்த மனம் தவநிலையில் ஏற்ற வரமாகும், அந்த சுகம் இல்லை என்றால் ஆவி பறி போகும், பேதை மனம் பாவை அவள் பூமடியில் நாளும், பாதை தடு மாறி தினம் பஞ்சனையில் வீழும், கோதை மகள் ஆடி வரும் கோபுரமும் தோளும், சீதை வழி வந்த மகள் தேனழகு போலும்,
காலழகு மேலழகு நூலழகு கண்டு நூல விழும் இடையழகை 100 முறை தின்று வேலழகில் விழியழகில் விடுபடுவதென்று நின்ற சதை வீதிகளில் நீண்டதொரு பயணம் கண்டு சுகம் கொண்டு வரும் காதல் எனும் பருவம் பெண்மையினை வான்வெளியில் பேசவிடு தினமும் இந்த சுகம் கண்டுவிடில் என்ன செய்யும் மரணம்னு எழுதியிருப்பார். அப்படியே பார்த்தார். இதெல்லாம் சரிதான். வைரமுத்து படிக்கிறீங்க, தபுசங்கர் படிக்கிறீங்க, இவங்கெல்லாம் பெரிய காதல் கவிஞரா? வள்ளுவரை விட ஒரு பெரிய காதல் கவிஞரான்னு கேட்டார் தாக்கு ஐயா. வள்ளுவரை விட உங்க பெரிய காதல் கவிஞரா அப்படின்னாரு. அப்படியாங்க, படுறா இதை படுறா அப்படின்னு திருக்குறளை தூக்கி கொடுத்தாங்க. திருக்குறள்ல ஐயா வந்து அறத்துப்பால் பொருட்பால்லாம் அப்படி சொல்லுவாங்க. இந்த காமத்துப்பால் படிக்கணுங்க, இன்பத்துப்பால் படிக்கணுங்க. யார் யார் காதலிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அல்லது காதலிக்கிறார்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்பத்துப்பாலை படிக்கணுங்க. என்ன அழகா வள்ளுவர் வந்து இந்த காதலை அப்படி ரசிப்போடு எழுதியிருப்பார். இன்னைக்கு இந்த இளைஞர்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஏன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றியும் தலைமை பண்பை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றி ஐயா அழகா சொல்லுவாங்க. காதலை பற்றி நம்ம தானே சொல்ல முடியும், கரெக்டா? இல்ல, காதலை பற்றி நம்ம தானே சொல்ல முடியும். வள்ளுவர் எழுதுவாரு, ஒரு பொண்ணு உன்னை பாக்குதா இல்லையான்னு எப்படிப்பா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. நல்ல இளைஞர்கள் நோட் பண்ணிக்கோங்க. பொண்ணு நம்மளை பாக்குறாங்களா இல்லையான்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யூடியூபுக்காகவே இதை சொல்றேன். ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு, இந்த பொண்ணு நம்மளை பார்க்கதா இல்லையான்னு. அது அவன் ஆர்வமா கேட்கிறான்டே, நீ 7வது தானடா, உனக்கு ஏன்டா இவ்வளவு ஆர்வம்? அவனும் தெரிஞ்சுக்கிறேன்டா, 10 வருஷத்துல தெரிஞ்சுக்கிறேன். வள்ளுவம் எப்பயுமே பயன்படும்ல. ஒரு வார்த்தை எழுதியிருப்பாருங்க, தான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் நோக்கி மெல்ல நகும்னு ஒரு வார்த்தை போடுவார். என்னப்பா அர்த்தம்? இவன் அந்த பொண்ணை பாக்குறான்னா அந்த பொண்ணு திரும்பிக்குவா. இவன் திரும்பி வேற எங்கேயாவது பார்க்கும்போது அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிப்பாங்களாம். தான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் நோக்கி மெல்ல நகும். இந்த நகும்ன்ற வார்த்தையில காதல் வைக்கிறாருங்க. அந்த பொண்ணு சிரிக்கணும். இவன் நம்மளதான்ப்பா பாக்குறான்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிக்கணும். சிரிக்காம முறைச்சிச்சுன்னா அது பேரு ஸ்டாக்கிங் அர்த்தம். ஏன்டா என்னை பாக்குறேன்னு அர்த்தம். கரெக்டா? சிரிக்கணும். என்னை பார்த்துட்டான் யா இவன் அப்படின்னு சிரிக்கணும். அந்த நகும்ன்ற வார்த்தையில காதல் வைக்கிறாங்க. ஊரார்க்கவை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்த நோய்ன்றார். ஏமா காதலிக்கிறான்னு அம்மா திட்டுச்சுன்னா காதலுக்கான எண்ணெயா ஊத்தி அந்த தீ எரியும்யா. அம்மாக்கு சொல்றாங்க திட்டிடாதீங்க அப்படின்னு. இது நோய் அப்படின்னாரு. ஒருத்தன் காய்ச்சல்ல இருந்தானா, ஃப்ரெண்டு வந்து கேட்கிறா, என்னடா ஆச்சு? திடீர்னு எப்படிடா காய்ச்சல் வந்துச்சு? திடீர்னு என்ன ஆச்சு? காலேஜுக்கு போனேனா, அந்த பொண்ணு பார்த்துட்டாடா, அந்த பொண்ணு பார்த்துட்டாடா, காய்ச்சல் வந்துருச்சு. சரி டாக்டர்கிட்ட போனியா? போனேன். ஊசி போட்டாரா? போட்டாரு. மாத்திரை பேராசெட்டமால் எல்லாம் சாப்பிட்டேன், காய்ச்சல் குணமாகல. எதிரா தீர்வுன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு பார்த்தாலா? காய்ச்சல் வந்ததா? திரும்ப அந்த பொண்ணு பார்த்தாதான்டா காய்ச்சல் போகும். இரு நோக்கு இவளின் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்றா நோய் மருந்துன்னு எழுதுறாங்க. இந்த காதலை இத்தனை தூரம் அழகாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் திருக்குறள்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஐயா தான் சொல்லுவாங்க, இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தையில எல்லாம் காதலை அடைக்கிடவே முடியாதுங்க. கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் எந்த பயனும் இல்லை. ஒரு பையன் போய் அப்பா கிட்ட கேட்டிருக்கான், அப்பா நீ அம்மா லவ் பண்ணவே இல்லையாப்பா? ஏன்டா அப்படின்னாரு. இல்ல, நீ இந்த அம்மாக்கு இங்க இருக்கிற இந்த இளைய தலைமுறையினர் நிறைய பேர் இந்த புதுசா கல்யாணம் இருக்காங்கல்ல, எத்தனை தடவை நீங்க எனக்கு ஐ லவ் யூ சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? இவ்வளவு தூரம் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு காதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த இன்ஸ்டாகிராம்ல கல்யாண நாள்னா ஐ லவ் மை அப்பின்னு ஊருக்கே போடுவாங்க, அவனுக்கு போட மாட்டாங்க. ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டிருக்கான், அப்பா நீங்க ஐ லவ் யூவே அம்மாவுக்கு சொன்னதே இல்லையே, நீ அம்மாவை காதலிக்கவே இல்லையாப்பான்னு. அவங்க அப்பா இல்ல அப்படியே உட்கார்ந்து இருந்தவரு, அவங்க அம்மா வந்து அப்படி குளிச்சுட்டு வர்றாங்க. சொன்னாரு, மரகதம் அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அவங்க வந்து அந்த மூக்கு கண்ணாடி டப்பாவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவ தோல்ல போட்டு இந்த துண்டை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பையன் சொன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு பாண்டு போயிட்டான். உங்களுக்கு புரிஞ்சுதா? அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லும் போது எதை என்று கேட்காமல் இந்த நேரத்தில் இதைத்தான் கேட்பார் என்கிற ஒரு புரிதலோடும், இவ தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கா, தலை ஈரமா இருக்கு, அவள் தலையை தொடக்கணும்ன்ற ஒரு அக்கறையோட துண்டு எடுத்து கொடுக்கிறார்ல, புரிதலிலும் அக்கறையிலும் தான் காதல் இருக்கிறதே தவிர ஐ லவ் யூ என்ற வார்த்தையில் காதல் இல்லைன்றத வள்ளுவர் அங்க எடுத்துட்டு போனார். கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் எந்த பயனும் அல்ல. வைரமுத்தையா மாட்டினார். உளவி திரியும் காற்றுக்கு உருவம் சேர்க்க முடியாது, காதல் பேசும் மொழியெல்லாம் சப்த கூட்டில் அடங்காதுன்னு எழுதியிருப்பார். இந்த புத்தகம் வெறும் அழகியலை சொல்வது மட்டும்தான் புத்தகமானா இல்லை. நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார். ஒவ்வொரு வீட்லையும் இந்த பெண்களினுடைய மனநிலை எப்படி பார்க்குன்னு நாமுத்துக்குமார் கவிதையில் எழுதியிருப்பார். தூர்னு அந்த கவிதையினுடைய பெயர். தூர். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்துக்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும்.
குச்சி, கரண்டி, வேலைக்காரி திருடியதாய் நினைத்த டம்ளர் அப்பா ஆழ்துளையில் இறங்க இறங்க அதிசயம் மேலே வரும். சேருடா சேரு என்று அம்மா அரட்டுவாள். இருந்தாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனசு வரும்? படை வென்ற வீரனாய் தலை சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா சுவற்றுக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். அப்பாவும் மறந்தே போனார் தன் மனதுக்குள் தூர் எடுக்கன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. மனதுக்குள் தூர் எடுக்க எத்தனை அப்பாக்கள் தங்களுடைய மனதுக்குள் தூர் எடுக்க மறந்துட்டாங்கன்னு கேட்டிருப்பாங்க. சே கார்த்திகான்னு ஒரு கவிஞர், இன்னைக்கு புது கவிஞர் எழுதிட்டு இருக்காங்க. போன்சாய் மரங்களுக்கு நீர் வார்ப்பவன் ஒரு புத்தகம் இருக்கும். இந்த புத்தக ஸ்டால்ல பாருங்க, போன்சாய் மரங்களுக்கு நூல் வார்ப்பவன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களினுடைய மனநிலை, இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு கவிதையில் எழுதியிருப்பாங்க. எதிர்பாராமல் வந்த மாத விளக்கு, எகிரி குதிக்கும் கோடை வெயில், எவ்வளவு முயன்றும் கிடைக்காத பேருந்து இருக்கை, புடவை என்பதால் வலது கையால் மட்டும் பேருந்து கம்பியை பிடித்தாக வேண்டிய நிர்பந்தம், வீடு நுழைந்து குளித்து முடித்து பார்க்கையில் இன்றைக்கேனும் பாலையும் தயிரையோ கொட்டிவிட்டு போகும் பக்கத்து வீட்டு பூனை, தொடைத்து முடித்து பார்க்கையில் இளைய மகளுக்கு ஏனோ காய்ச்சல் அடிக்கிறது. அப்பாவிடமும் அப்பத்தாவிடமும் கற்றுக்கொண்ட கை வைத்தியம் கை கொடுக்க பரிமாறி பசியாரி படுக்கையில் வீழும் போதுதான் தெரிகிறது, அம்மா நீ எப்பொழுதும் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த 2 ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல டப்பாவினுடைய அருமைன்னு எழுதியிருப்பாங்க. இந்த இல்லத்தரசிகள் கையில ஏன்பா எப்பயுமே இந்த தலைவலி தைலத்தை வச்சிருக்காங்கன்றத ஒரு கவிதையில கடத்திட்டு போயிருப்பாங்க. என் பாட்டி விறகில் எரித்தாள், 4 வரி கவிதைங்க புரட்டி போட்டுச்சு. பாட்டி விறகில் எரித்தாள், அம்மா மண்ணெண்ணெயில் எரித்தாள், நான் எரிவாயு உருளையில் எரித்தேன், மகள் மின்னணு அடுப்பில் எரிக்கிறாள், தவிர சமையல் அறை ஒன்றுதான், எங்களுக்கு மாற்றமே இல்லைன்னு அந்த கவிதையை முடிச்சிருப்பாங்க. ஆழமான கிணற்றுல நீர் எடுக்கணும்னா நீளமான கயறு வேணும். கரெக்டா? மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை பேர் பாத்தீங்க? மஞ்சுமல் பாய்ஸ் பாத்துட்டோமா? இல்ல, மஞ்சுமல் பாய்ஸ் யாருமே பார்க்கலையா? இது தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய தடை இல்லைல்ல, நான் பார்த்துட்டேன்பா அப்படின்னு. அது எப்படி நாங்க விடுவோம்? அதுல ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்துருவாரு. கரெக்டா? குழிக்குள்ள விழுந்துருவாரு, கயறு போட்டு தூக்குவாங்க. ஐயா 3வது மனிதன் ஒரு கதை சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகம் என்ன தெரியுமா? மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு மனிதன் உள்ளர விழுந்தான்ல, அவனை கயரை போட்டு தூக்குறாங்கல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் மனிதம் ஆள் அடியில விழுந்துருச்சு. சில பேருக்கு 5 அடியில விழுந்துருச்சு ஐயா சொல்லுவாங்க, சில பேருக்கு 50 அடியில விழுந்துருச்சு. இந்த கயிறு போட்டு தூக்குனாங்கல்ல, மனிதத்தை தூக்கக்கூடிய அந்த கயிறாகத்தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த மனிதம் ஆள் துளைக்குள்ள இருக்கு. அந்த ஆள் துளைகளை தூக்கணும்னா நீளமான கயருடைய புத்தகங்கள் வேணும். நாமுத்துக்குமார் சொல்லுவாரு, அவங்க அப்பா என்ன பண்ணுவாரா, எப்பயுமே புத்தகத்துல கோடு போட்டு படிப்பாங்க. நிறைய பேர் படிப்போமா, கோடு போட்டு படிப்போம்ல. நாமுத்துக்குமார் கேட்பாரு, எப்பா உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அதை வச்சுக்கோ, ஏன் உன் கருத்தை ஏன் தலையில திணிக்கிற? நீ கோடு போட்டு வச்சுன்னா அது ஏன் உன் கருத்தை எனக்கு திணிக்கிற? அவங்க அப்பா சொல்லுவார், அப்படி இல்லடா, இந்த எழுத்தாளர் இருப்பார்ல, இந்த புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் இருப்பார்ல, அவருக்கு நான் இங்கிருந்தே அவருக்கு கொடுக்கக்கூடிய கை குலுக்கல் தாண்டா இந்த புத்தகத்துல கோடு போட்டு எழுதுறது. அவரை வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து தான்ப்பா அந்த புத்தகத்துல. இவர் சொல்லுவார், எங்க வீடு புத்தகத்துல நிறைஞ்சது, 4 புத்தகம் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னா எங்க அப்பா என்னையவே வித்துருவாரு. அவர் சொல்ல, ஏன்பா உன்னை மாதிரி தானப்பா அந்த அவங்களுடைய பையன்லாம் இருக்காங்க, நீ அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குற மாதிரி தான் அவங்க வீட்டுல இவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம வீடை பாரு, மேல கூரை ஒழுகுது, வீடு பூரா புத்தகம் வச்சிருக்க, வீட்டை இப்படி வச்சிருக்கேப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பா கூட்டு வர்றதுன்னு. அவங்க அப்பா சொல்றாரு, நீ உன் ஃப்ரெண்டை கூட்டு வரணும்னா நைட்டு கூட்டிவாப்பா, வீட்டில் படுத்துக்கொண்டே நட்சத்திரத்தை பார்க்கலாம்னு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு கூட்டுவாப்பான்னு. இவருக்கு பையன் பிறக்கிறான், நாமுத்துக்குமாருக்கு பையன் பிறக்கிறாரு, ஆதவன் பிறக்கிறாரு. ஆதவன்ட்ட சொல்றாரு, உங்க தாத்தா நிறைய கடன் வாங்கினாரா? அப்பா தாண்டா எல்லாத்தையும் அடைச்சேன், அப்பதான் எல்லாத்தையும் அடைச்சேன். எதுக்குப்பா கடன் வாங்கினார்? உங்க தாத்தா நிறைய புத்தகமா படிப்பாரு, அந்த கடன் எல்லாம் நான் தான் அடைச்சேன். ஆதவன் சொல்றாரு, பையன் சொல்றாரு, அப்பா நீயும் நிறைய கடன் வாங்குப்பா, நீயும் நிறைய புத்தகம் படிப்பா, அந்த கடனை நான் அடைக்கிறேன்பா. நாமுத்துக்குமார் அந்த கட்டுரையை முடிக்கிறார். அப்பொழுது நான் என் மகனின் கண்களில் பார்த்தேன், அவன் கண்களில் நட்சத்திரம் ஒளிர்ந்து கொண்டிருந்ததுன்னு நாமுத்துக்குமார் அந்த கட்டுரையை முடிப்பார். இந்த புத்தகம் என்னப்பா பண்ணுனாங்க, ஒரு கட்டுரையை நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அதை நினைவுபடுத்திட்டே போகும். பசி என்னும் பெருந்தீன்னு ஒரு எழுதியிருப்பார், ஒரு கதையில் எழுதியிருப்பார், பசி என்னும் பெருந்தீன். நாமுத்துக்குமாரினுடைய வீட்டிலிருந்து அவர் ஸ்கூலுக்கு போகும்போது மாட்டு வண்டியில தான் போவாங்க. மாட்டு வண்டியை சேகரண்ணன் ஒருத்தர் ஓட்டிட்டு போவார். அவர் சொல்றாரு, அந்த சேகரண்ணன் எப்படி இருப்பாங்க, ஸ்டைலா இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இந்த சேகரன் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி இவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவார், குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுருவார்.
ஒரு நாள் நாமுத்துக்குமாரனுடைய அம்மா வந்து அவருக்கு ரொம்ப அம்மா கிடையாது, அவருக்கு பக்கத்து வீட்டு அத்தை என்ன பண்றாங்கன்னா மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க. அவருக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க. இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். 4 மீன் துண்டு இருக்கு, சேகரண்ணே 2 சாப்பிட்டா கூட நமக்கு 2 மிச்சமா இருக்கும்டான்னு ரொம்ப சந்தோஷத்தோட போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து சேகரண்ணே எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் விட்டுட்டு இவர் டிஃபன் பாக்ஸை மட்டும் சாப்பிட்டுறாரு. இவருக்கு பயங்கர கோபம். ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுறாருங்க. ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. இப்ப மறுநாள்ல இருந்து அந்த சேகரண்ணே வரல. ஒரு 10 வருஷம் கழிச்சு இவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு போறாங்க. அப்ப இங்க இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்தா அது சேகரண்ணே. இவர் போய் சொல்றாரு, அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, என்னால தானே உங்க வேலை போச்சு, மன்னிச்சிருங்கண்ணே. இப்ப அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா இப்படி பண்ணிருக்க கூடாது, உங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு இருக்க கூடாது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்டுல 7 பேரியா, நீங்க கொடுக்குற சாப்பாடு மட்டும் தான் எனக்கு சாப்பாடு. அதனால நான் வந்து நியாயப்படுத்தணும்னு விரும்பல. அதுக்கப்புறம் எந்த குழந்தைகளை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்துட்டு போறேன்ப்பா, நான் பண்ணது தப்பு தான்ப்பா. அவர் மன்னிப்பு கேட்க இவர் மன்னிப்பு கேட்க 2 முடிஞ்சிருது. சினிமா ஆரம்பிக்குது. இவர் இந்த வரிசையில உட்காந்துருக்காரு. இவர் தோலை யாரோ தட்டுறாங்க. திரும்பி பாக்குறாரு, சேகரண்ணே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஐஸ்கிரீமோடையும் பாப்கார்னோடையும் நின்றுட்டு இருக்காங்க. இவர் அந்த பாப்கார்னை வாங்கி நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த ஐஸ்கிரீமை சுவைத்து விட்டு எழுதுகிறார், நான் அந்த ஐஸ்கிரீமை சுவைத்தேன், அதில் மீன் குழம்பின் வாசம் அப்படியே இருந்ததுன்னு எழுதியிருப்பார். இந்த புத்தகம் என்ன தெரியுமா நமக்கு, இந்த கட்டுரைகள்லாம் என்ன தெரியுமா கத்துக் கொடுக்குது? கண்ணதாசன் ஐயா தான் சொல்லியிருப்பாரு, அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை மறுபடியும் மறுபடியும் செய்பவன் மூடன், தவறே செய்யாதவன் மரக்கட்டை, ஒரு தவறு செய்து அதை திருத்திக் கொள்பவன் தான்ப்பா மனிதன். இந்த புத்தகம் எல்லை கடந்த ஒரு அன்பை உருவாக்குது. இஸ்ரா சொல்வாரு, நான் ரஷ்யாவுக்கே போனதில்லை, ஆனால் ரஷ்யாவில் உள்ள தெருக்கள் என்னன்னு எனக்கு தெரியும், ரஷ்யாவில் உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய பெயர்கள் என்னன்னு தெரியும். ரஷ்யாவினுடைய தஸ்தாவிஸ்கியை பற்றி ரஷ்யாவிற்கே சென்று பேசிய தமிழ் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அப்படி ஒரு எல்லை கடந்த ஒரு அன்பை ஐயா தான் சொல்லியிருப்பாங்க. திருவாசகம் பெரிய புராணம் பேசும்போது ஜியு போப்புன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்தவர்கிட்ட இங்க இருக்கக்கூடிய திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார். அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, உன்னை நாங்க எதுக்கு அனுப்பிச்சோம், நம்ம லிட்ரேச்சரை தமிழ்ல மொழிபெயர்ப்பான்னு சொன்னா நீ அவங்க லிட்ரேச்சரை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கு அவனை அனுப்பினோன். போப் அவர்களுடைய வார்த்தை, இங்க மணிவாசகர்னு ஒரு ரைட்டர் இருக்காருங்க, அவர் திருவாசகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதியிருக்காருங்க. இதை எழுதும் போதே என் கண்ணில் இருந்து, அவர் கண்ணில இருந்து அப்படி கண்ணீர் கொட்டுது. அந்த காலத்துல மை தொட்டு தானே எழுதுவாங்க, கண்ணீர் கொட்டு அந்த மை அழியுது, எழுத்து அழியுது. அவர் சொல்றாரு, என்னுடைய கண்ணீர்ல பட்டு இந்த எழுத்து அழிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு வேற கடிதம் அனுப்பலாம், இதே கடிதத்தை அனுப்புறேன். ஏன் தெரியுமா, திருவாசகத்தில் என் மனம் எப்படி உருகியது என்று உங்களுக்கு காட்டுவதற்காக நான் இதே கடிதத்தை அனுப்புகிறேன்னு ஜியு போப் அனுப்பினாராம். எல்லை கடந்து எஸ்ரா அவர்களை தஸ்தாவிஸ்கி ஈர்த்ததும், ஜியு போப் அவர்களை திருவாசகம் மணிவாசக பெருமான் என்கிற ஒரு மிகப்பெரிய லிட்ரேச்சர் மனிதர்கள் இழுத்ததும் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எல்லை கடந்த ஒரு அன்பை ஒரு புத்தகத்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். எங்க ஐயா தான் அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த புத்தகம் என்னப்பா பண்ணும் அப்படின்னாங்க, இந்த அன்பை அல்லது இந்த தெளிவை, ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆன்மீகத்தை நம்ம புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கடத்திட்டு போக முடியும். ஐயா ஞானத்தை தேடின்ற ஒரு புத்தகத்துல அழகா அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். இன்னைக்கு போன தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில்ல நானே என் நண்பரும் தான் போனோம். பிரகதீஸ்வரர் கோயில் ஐயா இதெல்லாம் பார்த்தோம். ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு ஒரு பக்கம் இருக்கு, ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு பெருசா இருக்கு, அதுக்கு கீழே நம்மால் பிரவீன் ஒரு ஆர்டின் போட்டு அபி, பெரிய நாயகியினுடைய கல்வெட்டு பக்கத்துல பிரவீனோட நாயகியோட கல்வெட்டு இருக்கு. அங்க இதைத்தாங்க அந்த புத்தகங்கள் கேட்டார். சிவவாக்கியர் கேட்டாரு, மாறுபட்ட மணிதுளக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடுகால் மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததேன்னாங்க. இப்ப இந்த கோயில்ல எல்லாம் விளக்கேற்றக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வந்துருச்சுல்ல, விளக்கேற்றக்கூடாதுல, இன்னைக்கு உள்ளர வச்சு ஏத்திடக்கூடாது. எங்க ஏரியால தேனுபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு. இங்க இந்த துர்க்கை அம்மன் சன்னதி கிட்டக்க ஒரு குருக்கள் வந்து இது கொடுப்பாரு, குங்குமம் கொடுப்பாரு. அவரால் ரொம்ப நேரம் நின்று கொடுக்க முடியாது, ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து இருப்பார். அவர் தலைக்கு மேல ஒரு விளக்கு இருக்கும். நம்ம விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டில்ல எண்ணெய் எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் விளக்கு இருக்கோ அதில் கூட்டிட்டு வருவோம். கரெக்டா? ஒரு அம்மா 1.5 லிட்டர் போண்டா பாட்டில் எடுத்துட்டு வந்துச்சு. இப்ப இவர் மண்டைக்கு மேல அந்த விளக்கு நிக்குது, அந்த விளக்குல ஏற்கனவே எண்ணெய் இருக்கு. நம்ம அம்மா என்ன பண்ணுச்சு, 1.5 லிட்டர் பாட்டில் அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த விளக்குல அப்படியே சாச்சு, அந்த விளக்குல இருந்து எண்ணெய் பூரா இவர் தலையில கொட்டி, இவர் அப்படியே துவாரபாலகர் சில மாதிரி, இவர் ஏற்கனவே கருப்பா இருப்பாரு,
அவர் மண்டையில பூரா எண்ணெய் கொட்டி இவர் எண்ணெய் அபிஷேகம் பண்ணி சிலையா நின்றுட்டு இருந்தார். இந்த தெளிவு மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கு. அதனாலதான் சிவவாக்கியர் கேட்டார், 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆளனுண்ட கண்டனார் அகத்துலே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் இல்லையேன். எங்க ஐயா ஒரு கதை சொல்லியிருப்பாரு. கோயில்ல ஒருத்தன் பாதி பேர் சாமி கும்பிட போற இடத்துல சுண்டல் வாங்குறதுதானே நிறைய பேர் போவோம். சுண்டல் வாங்கியிருக்கான் ஐயா சொன்ன கதை. சுண்டல் வாங்கி சாப்பிட்டுருக்கான். கையை மோந்து பார்த்தான், சுண்டல் வாசனை அடிச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சுண்டல் வாசனை அடிச்சா சவுத்துல தேப்போம்ல, தேய்ச்சான், மோந்து பார்த்தான், திரும்ப தேய்ச்சான், திரும்ப மோந்து பார்த்தான். பின்னாடி இருக்கிற வந்து பார்த்தானா, இவன் மோந்து பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற வந்து பார்த்துருக்கான். இவன் இப்படி தேய்ச்சிட்டு மோந்து பார்த்தான்ல, பின்னாடி இருக்கிற பார்க்கறான்னு தெரிஞ்சவனே அப்படி தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டான். பின்னாடி இருக்கிறவன் பார்த்தான், இங்க பெரிய சாமி இருக்கு போல, இந்த சாமியை விட அந்த சாமி பெரிய சாமி போல. இவன் போனதுக்கு அப்புறம் அவன் வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டுருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் சுத்தி சுத்தி இவன் இந்த ஒரு பிரகாரம் சுத்திட்டு வர்றான். இங்க ஒரு 20 பேர் நிக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டாங்க. இதுல என்ன கொடுமைனா இவனும் வந்து அதே கியூல நிக்கிறான். ஏன்டா இது உருவாக்குனதே நீதானையா, உருவாக்குனது சுண்டல் சாமி. அதனாலதான் சிவவாக்கியர் கேட்பாரு, இதாயா பெரிய கடவுள், இதாயா பெரிய கடவுள்னு சொல்றீங்களே, அரியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமேனர் பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ பறச்சி போகம் வேறவோ பணத்தி போகம் வேறவோ பறச்சியும் பணத்தையும் பகுத்துப்பாரு உம்முள்ளேன்னாரு சிவவாக்கியர். இந்த புரிதலை இந்த லிட்ரேச்சர் மட்டும் தானங்க கடத்திட்டு போகணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, உத்தராட்சம் கட்டி யாராவது ஒருத்தர் காவி கட்டினா காலில் போய் விழுந்துடுறானே. ஐயா கேட்டிருந்தாரு, ஒரு சாமியாரு எதுவுமே இல்லைன்னு சொன்ன சாமியாரு அவருடைய ரூம்ல பார்த்தாக்க தங்கமும் கோடி கோடியும் வெள்ளியுமா இருந்தது. காமராஜர் ஐயா இறந்தப்ப ஒரு வீட்டுல ஒரு 4 வேட்டியும் ஒரு 141 ரூபா பணம் இருந்தது. யாருப்பா துறவின்னு ஐயா கேட்டிருப்பாங்க ஒரு கட்டுரையில. இப்ப கண்ணதாசன் ஐயா தான் எழுதினாங்க, பண்டாரம் ஆகவில்லை பட்டையிட்டு கொள்ளவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயம் ஆக்கவில்லை வண்டாடும் மென்மலரும் வாடும் என்று பேசவில்லை வெள்ளாடையில் புழுதி விலைகாவி கட்டவில்லை தேவாரம் பாடவில்லை திருப்புகளை நாடவில்லை பூவாரம் காய்கனிகள் கொண்டு பூசை செய்ய ஓடவில்லை ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை என பாவாரம் பாடிவிட்டு பைங்கிலியை நாடவில்லை கண் துடைப்பான் ஓர்கடவுள் கை கொடுப்பான் ஓர்கடவுள் புன்னகைப்பான் ஓர்கடவுள் பொய்யறுப்பான் ஓர்கடவுள் செய்வினை அறுப்பான் ஓர்கடவுள் மெய்விளைவிப்பான் ஓர்கடவுள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் உயர்கடவுள் ஆகிடுவார் அன்னவரை நம்புவதே ஆண்டவனை நம்புவதேன்னு கண்ணதாசன் ஐயா முடிப்பாரு. யாருப்பா கடவுள்னு கேட்டப்ப யார் இறைவன் ஒரு கதை எழுதியிருப்பார். யார் இறைவன்? பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன் அதை தேடி சென்றால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். 5 மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்து விட்டால் நெஞ்சு மலர் நீக்கி விடும் ஒருவன் அவன் திடம் திரிந்தால் அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளும் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து நடந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். சார் சமீபத்தில் பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன். பஸ்ல ஸ்லீப்பர் பஸ்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. பஸ்ல நைட்டு பூரா நடக்கிறாரு. இங்க போறாரு அங்க வராரு, இங்க போறாரு அங்க வராரு, இங்க போறாரு அங்க வராரு. என்னையா பண்றீங்கன்னு கேட்டோம். நைட்டு காலையில இறங்கி உங்க போகும்போது இறங்குறப்ப கேட்கிறேன், நைட்டு பூரா நடந்துகிட்டே இருந்தீங்களே, தூக்கத்துல நடக்கிற வியாதியா என்னங்க ஆச்சு? நைட்டு பூரா இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டே இருந்தீங்களே என்ன ஆச்சு? அவர் சொன்னாரு, இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், பழனி முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப நைட்டு பூரா நடந்த மாதிரி ஆயிடுச்சு, வேண்டுதல் நிறைவேறின மாதிரி ஆயிடுச்சு. யாரப்பா ஏமாத்துறீங்க? பிரான்சிஸ் கிருபான்னு ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு, எந்த வேண்டுதலும் இன்றி எந்த வேண்டுகோளும் இன்றி சும்மா வந்து கடவுளை பார்த்து சலாம் போட்டு விட்டு செல்லும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது. பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், இவன் ரொம்ப நல்லவன்டா என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறார்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். இப்படி ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு புத்தக திருவிழாக்கள், இந்த மாதிரியான அரங்கங்கள்,
இந்த கவிதைகளையும் இந்த பகுத்தறிவான ஒரு சிந்தனைகளையும் கேட்கக்கூடிய ஒரு தருணமாக, அதனாலதான் புது கவிஞர் எழுதினார், அரச மரம் மட்டும்தான் போதி மரம், அரச மரம் மட்டும்தான் போதி மரம், புத்தனாய் இருந்தால் எல்லா மரமும் போதி மரம், ஒரு புத்தகம் உங்கள் கைகளில் இருந்தால். புத்தகம் இருந்தா எந்த மரத்திலயும் உட்காந்துடலாங்க, நம்ம புத்தனா மாறிடலாம். என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எல்லாருமே இப்ப இந்த தலைமுறையில வந்து லீடர்ஷிப் அப்படின்னா உடனே நாங்க ராபின் சர்மா படிக்கிறோம், எடுத்துருவோம் கரெக்டா. பாலோ சாலாவினுடைய ஆல்கிமிஸ்ட் படிக்கிறோம், ராபின் சர்மாவோட லீடர் ஹேட் நோ டைட்டில் நாங்க படிக்கிறோம், ராபர்ட் கிவான்ஸ்கியினுடைய ரிச் டேட் புவர் டேட் கேள்விப்படாத பேர்லாம் சொல்லுவாங்க. நான் கேளுங்க, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க ராபின் சர்மா கண்டிப்பான முறையில படிங்க. ஆனால் ராபின் சர்மாவை படிப்பதற்கு முன்னால் எங்க ஐயா சுகிசிவம் ஐயா எழுதியிருக்கக்கூடிய ஞான மலர்கள் புத்தகத்தை எடுத்து படிங்க. நம்ம ஊர்ல இறையன்பு அவர்கள் எழுதியிருக்காரு தலைமை பண்பை பத்தி, அப்படியான ஒரு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி MS உதயமூர்த்தி ஐயா எழுதியிருக்காங்க தலைமை பண்பை பற்றி. வெளிநாட்டு எழுத்தாளர்களை நம்ம கொண்டாடுவோம், கண்டிப்பான முறையில கொண்டாடுவோம். தஸ்தாவிஸ்கியும் லியோ டால்ஸ்டாயும் படிப்பதற்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஜெயகாந்தன் அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. பாமர மக்களை பற்றி, நடுத்தரு மக்களை பற்றி எழுதாமல் நடுத்தரு மக்களை பற்றி, வர்ணச்சூட்டில் வடுபட்டோர், வாக்கியத்தில் இருந்து விடுபட்டோர், வாழ தகுந்தவர், பட்டியலில் இருந்து எடுபட்டோர், சாக்கடை மனிதர்களையும் சாயாக்கடை மனிதர்களையும் தனது காப்பியத்தின் நாயகனாக்கி இந்த சமூகத்தில் நாவால் இல்லாமல் பேனாவால் உமிழ்ந்தவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் நடுத்தரு மக்களை பற்றி அப்படி எழுதியிருப்பார். ஜெயகாந்தனை வரிப்போங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப பீஸாவும் பர்கரும் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, நமக்கு இன்னும் இட்லியே ஜீரணமாகல. கரெக்டா, இட்லியே நமக்கு ஜீரணமாக மாட்டேங்குது. நம்ம புத்தகத்தை வாங்கி வீட்டுல வச்சிருக்கோம், நம்ம ஊர் புத்தகத்தை வாங்கியே வீட்டுல வச்சிருக்கோம். ராபர்ட் கிவான்ஸ்கி எப்படி உள்ளுக்குள்ள போவார் கேள்வி வருது இல்ல? ஏன் ஷெல்லியை படிங்க, பைரனை படிங்க, ஷேக்ஸ்பியரை படிங்க, தப்பே கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல நாமுத்துக்குமார்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல பிரான்சிஸ் கிருபான்னு ஒரு கவிதை இருக்காருங்க, நம்ம ஊர்ல யுகபாரதின்னு ஒரு கவிஞர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல சுந்தர் ராமசாமின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காருங்க, நம்ம ஊர்ல சூடாமணின்ற ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, நம்ம ஊர்ல தமிழ்ச்செல்வன் ஒரு எழுத்தாளர். நட்சத்திரத்தை பத்தி ஒரு கவிதை சொல்ல சொன்னா நம்ம பசங்க என்ன சொல்லுவீங்கன்னா, என்னடா கவிதை தெரியும் நட்சத்திரத்தை பத்தி, ஸ்டார் பத்தி? டிங்கிள் 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 லிட்டில் ஸ்டார். 1000 மடங்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரை விட 1000 மடங்கு அழகான கவிதை வைரமுத்தையா எழுதியிருக்காருங்க நட்சத்திரத்தை பத்தி. வைகரை மேகங்கள்ன்ற ஒரு புத்தகத்துல முதல் கவிதை, பூந்துகில் உடுத்த புதுமதி அழகி நீந்தியே தெரியும் நீலப்பட்டில் வைத்து பின்னி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச்சிமிழ்கள் சற்றே தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள், சித்திர பூக்கள், செம்பலாயிக்கள், நித்தில வீதியில் நிலவு கண்ணி அறுத்து எறிந்த ஆரப்பரல்கள், திரும்பி சிரித்து தேன்விழி அசைத்து விரும்பி அழைக்கும் வேசியர் கூட்டம். எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ இத்தனை பரல்கள் எப்படி வந்தது? சொர்க்க நாட்டிலே சுந்தர மங்கையர் செந்தளிர் குழந்தைகளை செவியோடு அணைத்து தாய்ப்பால் கொடுக்கையில் தவறிய துளிகள், தேங்கிய கடலை சிப்பியை வானம் வாங்கிய பேரில் என்றே வியந்தேன், கண்டேன், கண்டதை கண்களில் ஏந்தினேன், எண்ணி பார்த்தேன், எண்ணுவது எப்படி என்னை பார்த்தேன்னு வைரமுத்தையா அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. கடைசியா ஐயா அடுத்து பேசணும். ஒரே ஒரு பாடல் ஐயாவினுடைய அனுமதியோடு. நான் ஐயாவுக்காகவே நம்ம இவருடைய வார்த்தைகள்ல கேட்டுதான் இந்த பாடல் வந்து வாழ்க்கை நாடு அனுபவமா வச்சிருந்தோம். உலக லிட்ரேச்சர்லயே இப்படி ஒரு பாடல் இருக்கான்னா நம்ம ஊர் லிட்ரேச்சர்ல மட்டும்தாங்க இருக்கு. பட்டினத்தார்ன்ற சித்தர் எழுதினது உடற்கூற்று வண்ணம்னு. ஐயா அதை வந்து 6 தொகுதிகளா பேசியிருப்பாங்க யூடியூப்ல. உடற்கூற்று வண்ணத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஒரே பாடல்ல சொல்ல முடியுமானா எனக்கு தெரிந்து அது தமிழ் லிட்ரேச்சர்ல பட்டினத்தாரால் மட்டுமே சாத்தியமான ஒரு பாடல். ஒரு மட மாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊரு சோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி, பணி கூட கிடையாது, பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் தாமர முட்டு மாறி பதுமடர் கமதம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து குழந்தை பிறந்துருச்சா. யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரடை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து, தாய்ப்பால் குடிச்சோன்னு ஓரறிவு ஈரறிவோ வளரும், ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிறு போ என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட, டவுசர் நிக்காதான், உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இழுந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே
5 வயசு ஆயிடுச்சு என்னப்பா பண்ணுவாங்க நாங்க உயர்தர் ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பிறை என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுமா. இந்த 16 வயசு ஆனா அவன் என்னப்பா பண்ணுவான்? இந்த இடத்துல நீங்க பட்டினத்தாருக்கு கைதட்டலாம். 16 வயசு ஆனா என்னப்பா? வாழ் 16 பிரயாயம் வந்து மயிர் மூடி கோதி அப்படி தலைய கோய் விட்டு போனாங்க. மயிர் மூடி கோதி 60 நீல வண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து இப்படி காப்பு போட்டு போனான். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சொரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு பொண்ணை பார்த்து அப்படியே கண்ணு போகுமா. மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி காசை கொண்டு போய் கொடுத்துருவானா. தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முது பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விருந்து கண்கள் 2 செவிதிமிர் வந்து செங்கைகளில் ஒரு தடியும் ஆகியே வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி. இந்த மந்தின்ற வார்த்தை ஐயா ஒரு எபிசோடு பேசியிருப்பாங்க. மந்தின்னு ஏன்பா சொன்னாங்க? வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி குரங்கா வந்துட்டு போவானா. மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அழிந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச அலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே ஹார்ட் அட்டாக் வந்துருமா. நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவாங்கன்னு கேட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா உச்சடையும் சிறு குஞ்சமும் விஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மலை போல் எம தூதர்கள் வந்து வளைகோடு வீசி உயிர்கோடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எறும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேனு பட்டினத்தார் எழுதியிருப்பார். ஒரு துளி நீரில் ஆரம்பிப்பது. இப்படி ஒரு லிட்ரேச்சர் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த லிட்ரேச்சர் நமக்கு கிடைச்சிருக்குங்க. படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா, படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி. படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி. கையை தூக்கி தட்டுறாரு. நிறைய படிச்சு பார்த்திருக்காரு, முடியல. என் இனம்ங்க நீங்க. படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா, படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி, படிக்க படிக்க பிடிக்கும் புத்தகம் மழலை, தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தொலைக்கக்கூடாத இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அருமையான இந்த புத்தகங்களும் எங்க ஐயாவை போன்ற அருமையான இந்த பேச்சுக்களும் தான் நம் வாழ்க்கையை வழி செய்கிறது. இந்த பேச்சை என்னுடைய குருநாதர் மரியாதைக்குரிய துரோணாச்சாரியார் அவர்களுடைய பாதங்களுக்கு சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம், பொது நூலக இயக்கம், பப்பாசி நிறுவனத்தின் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.